வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து அவங்க அப்பாவோட ஆவி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை வந்து பார்வதி வீட்டில் வர வச்சுருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்கே போய் சாமியார் வந்து ரோகிணி வந்து ஒரு பெரம்பு எடுத்து அடிக்கிறாரு. அப்போ தான் அந்த ஆவி போகும்னு அடித்தது மட்டும் இல்லாமல் மனோஜை கூப்பிட்டு ஒரு பெரம்பு அவர்கிட்ட கொடுத்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ரோகிணி இதே மாதிரி 3 தடவை அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆவி வந்து போகும். அது ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜும் அந்த குச்சியை எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. போலீஸ் சாமியார் வந்து ரோகிணி அடித்ததுனால ரோகிணி வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு கஸ்டமரை வந்து காரில் ஏற்றிட்டு போகிறாரு. அவர் வந்து அவங்க அப்பா ஊரில் இறந்துட்டதாகவும் இன்னும் 20 நிமிஷத்தில் ட்ரெயினை பிடிக்கலன்னா மிஸ் பண்ணிவிடுவோம், அவன் அப்புறம் எங்கள் அப்பா முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னதுனால முத்து வந்து ஒன்வேல வந்து காரை திருப்பி ஓட்டிகிட்டு போகிறார் டிராஃபிக்காக இருக்கிறதுனால. அப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து முத்து காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிறுத்துன்னு கத்திட்டு வராங்க. ஆனால் முத்து நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு போகிறாரு. போய் முதல்ல நான் உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மீனா சாப்பிட கூப்பிட்டதுக்கும் அவர் மேலே வந்து மீனா மேலே வந்து கோவப்பட்டார். அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து வேணும்னு என்னை பழி வாங்கணும் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து மீனா ஒரு வீட்டில் வந்து பூ கொடுக்க போகிறாங்க. அந்த அம்மா வந்து முன்ன அந்த முத்துக்கு ஹெல்ப் பண்ண அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு. மீனா வந்து அவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு